என்ன லட்சு, கையில் கரண்டியில் வச்சுக்கிட்டு போஸெல்லாம் பயங்கரமாக ஆமா, இருக்கு. தீபாவளி பலகாரம்ல சுட போறோம். பலகாரம் சுடுறதெல்லாம் சரி, மனுஷன் திங்கிற மாதிரி இருக்குமா? சின்ன பொண்ணு, நான் அமைதியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத பாத்துக்க. சரி சரி, போய் பலகாரம் சுடுங்க. ஆமாம், என்ன மாவு என்னன்னு ஒன்றத்தையும் காணா, வெறும் கடாயை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிருக்கு. சத்தியாவையும் வித்தியாவையும் எடுத்துட்டு வர சொன்னேம்மா. அந்த பிள்ளையில இப்ப அடுப்பையும் கூட்டி அடுப்பே எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஆளை காணாம பாரு. விடுங்கக்கா விடுங்கக்கா, வரட்டும். சின்ன பிள்ளைகள் தானே, பொறுமையாக எடுத்துகிட்டு வரட்டும். ஆமா காமாச்சிக்க, சின்ன பிள்ளைகள் தானே, எடுத்துட்டு பொறுமையா வரட்டும். இவ்வளவு பெரிய மாடே ஒரு வேலையும் பார்க்காம உட்காந்துருக்கு. ஏட்டி சத்தியா, வித்தியா, எவ்வளாச்சும் ஒருத்தி வாங்கட்டி என்ன எடுத்துக்கிட்டு. சட்டி கரிஞ்சு ஒண்ணுக்காவாம போகுது. லட்சு, சும்மாவே தானே உட்காந்துருக்கீங்க, போய் எதையாச்சும் எடுத்துகிட்டு வரலாம்ல. அந்த கரண்டியை வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய செஃப் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதான சின்ன பொண்ணு, சமைக்க தெரிஞ்சவரே சும்மா தான் உட்காந்துருக்காவ. இவி என்னமோ பெரிய சமயக்காரவங்க மாதிரி கையில கரண்டியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பாருங்கக்கா எப்படியெல்லாம் பேசாளுங்கன்னு. சரி சரி விடுமா. ஏட்டி, வாரம்மா. எதுக்குமா இப்ப கத்திக்கிட்டே இருக்கீங்க? அந்த மாடை ஏதாச்சும் எடுத்துட்டு வர சொல்லலாம்ல, என்னையவே தான் வேலை சொல்லுவீங்க. ஏட்டி, இப்பவா உங்ககிட்ட கேட்டேன்? நான் கேட்டால் எவ்வளோ நேரம் ஆகுது? வெறும் சட்டி காஞ்சி கரிஞ்சு போயிடும் போல இருக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வாட்டி என்னையா. தீபாவளி அதுவும் அதிரசம் போடலைன்னா அது தீபாவளியாகவே இருக்காது. சீக்கிரம் கொண்டா. சரி இருங்க வாரேன். போமாக்கா, அப்படியே போய் அதிரசமாவே எடுத்துட்டு வந்துரு. அம்மா தட்டி தட்டி உள்ளே போட்டு எடுத்துட்டு வரல. ஏம்மா ஏம்மா என்னையே வேலை வாங்குறீங்க? அங்கே ஒரு மாடு உருண்டுட்டு கிடக்கு, அதை கூப்பிட்டு வேலை வாங்குறாம்ல, என்னையே தான் நீங்கள் வேலை வாங்குவீங்க. போமா, அவட்ட சொன்னால் ஒரு வார்த்தையை 10 தடவை சொன்னாதான் செய்வா. நீ என்ன டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துடுவல்ல. போமா, நல்ல பிள்ளைல போயிட்டு எடுத்துட்டு வாமா. சரி அம்மா போகிறேன். ஆனால் இவ்வளோலாம் பண்ணக்கூடாதுமா. நீங்கள் காலிலேருந்து நான் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். அவள் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிற சொல்லிட்டேன். வீட்டு வேலை ஃபுல்லாக நான் தான் பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு உதவி நான் தான் செய்கிறேன். நேற்று நீங்கள் பலகாரம் சுடும்போது, நேற்று நைட்டு உட்காந்து சுடும்போது நான் தான் உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கேன். அவள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா. நீங்கள் ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரிய மாட்டேங்குது. சரி சரி போ, இன்னும் கொஞ்சம் பலகாரம் செய்ய வேண்டியது இருக்குது. அதை மட்டும் செஞ்சுட்டேன்னா அப்புறம் வேலை முடிஞ்சிடும். போப்போ போய் எடுத்துகிட்டு வாமா. போமா. சரி இருங்க, எடுத்துகிட்டு வரேன். அந்த நாய் இன்னைக்கு போய் இருக்கட்டும். ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா, அப்படியே படுத்து கிடக்கா. அம்மா சொல்கிற எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. பாத்தியா லட்சுமி, எப்படி சண்டை போட்டு திரியிறாளுங்கன்னு ஒரு வேலை பார்க்காம. விடுங்கக்க, சின்ன பிள்ளைகள் தானே, போக போக செய்வாளுவ. ஏதாச்சும் சொன்னா தான் பெரியவ செய்கிறாளே, அப்புறம் என்ன? சின்ன பிள்ளை தானே அந்த சின்னவ, அவளும் போக போக சொன்னதெல்லாம் செய்வா. சரி வா லட்சுமி, நம்ம பலகாரத்தை சுட ஆரம்பிப்போம். சரிக்கா, மாவு எடுத்துகிட்டு வரட்டும், சுட ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா பதமாக பிணைஞ்சிருக்கீங்களேக்கா? ஆமாம் லட்சுமி, இந்த தடவை தான் நல்லா வந்திருக்கு பார்த்துக்க. போன தடவையெல்லாம் செஞ்சது என்னமோ அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு. இந்த தடவை நல்லா அழகாக வந்திருக்கு. ஆமாக்கா, இந்த தடவை நல்லா வந்திருக்கே. நல்லா பிடிச்சி தட்டுனாலும் உதிராமல் இருக்குது. இருக்கிறதுலேயே அதிரசம் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு என்னக்கா? ஆமாம் லட்சுமி, முறுக்கு கூட அப்படியே நம்ம பாட்டுக்கு மாவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு புடிஞ்சு எடுத்துடலாம். ஆனால் அதிரசம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். இவளுக்கு 3 பேர் என்னக்கா எதுக்கு வந்தாளுங்க? 3 ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா உட்காந்துருக்கு பாருங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி. அதுலேயும் இந்த உமாவும் வசந்தியும் பாருங்க, நல்லா கையை பின்னாடி தள்ளிக்கிட்டு ஏதோ பிக்னிக்கு வந்து வேடிக்கை பார்க்க வந்தவளுக்கு மாதிரி உட்காந்துருக்காளுங்க. எக்கா ஏன் அப்படி சொல்றிய? நாங்கள் தான் உங்களுக்கு சாப்பிட்டு கொடுப்போம்ல. ஆமாம்மா வாங்க, இங்கே சாப்பிட தானே ஆள் இல்லை. ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்பாளுங்கன்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு வராளுங்களா? சாப்பிட்றதுக்கு உங்களை சாப்பிட்றதுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. விடுலட்சுமி, அவளுகளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியாது. அவளுக்கு சும்மா உட்காந்துருக்கதே நல்லது. அதுவும் சரிதாங்க, இவளுக்கு சும்மா இருக்க வரைக்கும் தான் நமக்கு நல்லது. எதையாச்சும் வேலை செய்கிறேன்னு சொல்லி உழப்பி போடாமல் இருந்தா சரிதான். என்ன லட்சு, வர வர வாய் நீளுது. போல, உங்ககிட்டலாம் எவா பேசுவா? உங்ககிட்ட பேசினாலே ஏதாச்சும் ஒரு 7.5 இழுப்ப. காமாச்சிக்கா, குலோப்ஜாமுன் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குக்க. வரும் ஓசில தின்னா எல்லாம் நல்லா வரும். லட்சு, உங்ககிட்ட யாராச்சும் இப்போ பேசுனாங்களா? நீங்கள் எதுக்கு இப்போ குறுக்க வரீங்க? சின்ன பொண்ணு லட்சு குச்சுன்னு கூப்பிடாத, எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். சரி தாய் கிழவி, அப்படி கூப்பிடல. என்னவுமா, சிரிப்பு கூட உன்னை மாதிரி இழுத்து இழுத்து வருது. அதான் தெரியல சின்ன பொண்ணு, சிரிப்பெல்லாம் முன்னாடி வேமாதான் சிரிப்பேன் பார்த்துக்க. இப்போ அதுவும் சேர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டு. ரொம்ப நல்லது, சிரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேமா சிரிப்ப, இப்போ அதுவும் போச்சா? காமாட்சிக்க, இருந்தாலும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கங்க. ஏமா நான் என்ன பண்ணேன்? அவளுக்கு மட்டும் 2 குலோப்ஜாமுன் வச்சு கொடுத்துருக்கீங்களேக்க, டேஸ்ட்டு பார்க்க. எனக்கு 2 கொடுத்துருக்கலாம்ல. அங்கே ஒரு பவுல் தான் இருந்துச்சு பக்கத்தில்.
சரி அதனால அதில் அவள் கேட்டாலேன்னு எடுத்து வச்சு 2 வச்சு கொடுத்தேன். உனக்கு வேணா நீயும் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வா. அந்த உள்ளே தான் இருப்பா பெரியவா. அவட்ட இல்லைன்னா கேளு, ஏதாச்சும் கிண்ணம் எடுத்து தருவா. அதில் எடுத்து வச்சு சாப்பிடு. நான் என்ன தரமாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றும் திங்காதவளுக மாதிரி தான் பேசுவாளுங்க. சுட்ட பலகாரம் அவ்வளோ அவளுக்கு கால் மாட்டில் தான் இருக்குது. ஒன்றுனா எடுத்து தான் தின்னுக்கிட்டு இருக்காளுங்க. அப்படி இருந்து எப்படி தான் அப்படி வாய்க்கூசாமல் பேசுகிறாளுகளோ தெரியல. விடுலட்சுமி, இப்படிலாம் பேசாத. அப்புறம் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு பேசுகிறோம்னு சொல்லிடுவாளுங்க. நினச்சா நினைக்கட்டும்க்கா, நினைக்கட்டும் தான் சொல்கிறேன். லட்சுமி அக்கா, பார்த்து வார்த்தையை விடுங்க. நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி எனக்கு கிடையாது. என்ன சும்மா திங்கிறதுக்கு வந்திருக்காங்களாமே திங்க. எங்கள் கால் மாட்டில் இருந்தால் நாங்கள் எடுத்து திங்கிறோன்னு என்ன இதா? நாங்கள் கால் மாட்டில் வச்சுருக்கோம் அவ்வளோதான். மித்தபடி நாங்கள் ஒன்று கூட எடுத்து திங்கலை. இந்த இவ தான் 2 கிலோ ஜாமுன் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கா. நான் எதையுமே இன்னும் தொடவே இல்லை. 4 முடி. என்ன டீ இவ வேற சீரியஸாக பேசியிருக்கும்போது கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. என்ன நீங்கள் நிஜமாவே எதுவுமே எடுத்து திங்கலையோ? இல்லை அவங்க 2 பேரும் பலகாரம் சுடுறதுல பிஸியாக இருந்து பார்க்காம விட்டாங்கன்னு சும்மா அடிச்சு விட்டுருக்கீங்களா? நான் நிஜமாவே ஒன்றும் எடுத்து திங்கலாம்மா. என்னமோ சோத்து கலந்த மாதிரி தான் பேசுவாளுங்க. என்ன 4 முடி, சும்மா நான் எதுவும் பார்க்கலன்னு நினச்சி பேசியிருக்கீங்களோ? இங்கே உட்காந்துருக்கும் போது தான் 2 ஜிலேபி உள்ள முழுங்குனீங்க. அப்புறம் அங்கிட்டு இருக்கேன் அந்த தட்டிலேருந்து ஒரு 10 பாதுசாவை எடுத்து வாய்க்குள்ளே அமுக்குனீங்க. நான் வந்ததுலேருந்து ஒரு 3 கிலோ ஜாமுன் தான் எடுத்தேன். அதில் ஒன்று தின்னு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. மிச்சம் 2 உருண்டை இருக்குது. எனக்கு ஒன்று தாச்சின ஒன்றுனா தந்திருக்க போகிறேன். அதுக்கு எதுக்கு அவியிட்ட சண்டைக்கு போகிறீங்க? நீங்கள் தின்னதெல்லாம் எப்படி அவியலும் பார்த்துருப்பாவ. சும்மா அப்படி வெட்டியாக சண்டைக்கு போய் அசிங்க விட்டுட்டு கிடக்காதீங்க. அது வந்து நானும் ஒன்று திங்கலையே. நீ கனவு கண்டிருப்ப. அது எப்படி உனக்கு தெரியும் நான் சாப்பிட்டேன்னு? நானும் சாப்பிடவே இல்லை. அது வந்துக்க நீங்கள் வாயை திறக்கும்போது உள்ள தொண்டைக்குள்ளே இருக்க அவ்வளோ பலகாரமும் வெளியே அப்பண்டமாக தெரியுதுக்கு. சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. நான் போயிட்டு அப்புறமா வரேன். இக்க, நான் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குக்க. நான் போயிட்டு வரட்டுமா? ஏமா வசந்தி, இங்கே இரு. சரிக்கு. எதுக்கு தான் இப்படி இருக்காளுகளோ தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு நாடகம்.